இந்த கடகராசிக்காரங்க எல்லாருமே அரசியல்வாதி ஆகணும், இல்லைன்னா வார்டு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா கலைகளில் பேர் வாங்கணும், இல்லை மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கணும், இதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் பெரிய மாற்றம் ஏற்படும். படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் கொடுக்கும். பெரிய மார்க்குகள் வாங்குவாங்க, அட்வான்ஸ் படிப்பெல்லாம் படிப்பாங்க. அப்படியே மார்க் கம்மியாகி மறுபடியும் எழுதி மறுபடியும் ஃபஸ்ட் ரேங்க் பிடிச்சி மறுபடியும் அந்த பழைய இடத்த பிடிச்சிடுவாங்க. அதனால் இந்த வருடம் கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய வருடமாகவும் ஒரு பெரிய மாற்றம். ஃபஸ்ட்டு கவுண்டிங்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாழ்க்கையில் 12 எல்லாம் ரஜினியோட பார்த்தீங்கன்னா 8 மனுஷ வாழ்க்கை. அது ஒரு இதுக்கு தான். ஆனால் 12 தான் பிரிச்சுக்குது. 12 ராசி, 12 மாதம், 12 12 12 12 அதில் பார்க்க போனால் அந்த கடகம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. கவுண்டிங் ஸ்டார்ட். அதனால் கடகராசிக்கு அத்தனை பேர்த்துக்கும் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த நிமிஷத்துலேருந்து வீடு கட்டாதவன், கல்யாணம் ஆகாதவன், இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் இந்த முதல் படிக்கட்டை தாண்டுவாங்க. பரவாயில்லையே. அதனால் கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் எல்லாம் சார் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, வந்துடும். ரொம்ப தோஷமான இது கிடையாது. இதில் ஆயில நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் டான்ஸ் ஆகணும். ஆயிலையும் கேட்ட காவலியெல்லாம் கொஞ்சம் டான்ஸு, அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஆயில் நட்சத்திர பொண்ணாக இருந்தாலும் ஆபத்து, பையனாக இருந்தாலும் ஆபத்து. ஆபத்துனா என்ன, அது சரியான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா டைவர்ஸ் ஆகும், இல்லைன்னா பிரச்சனை ஆகும், சண்டைகள் ஆகும், எல்லாம் ஆகும். இப்போ இவங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாம் எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆரோக்கியம் பிரச்சனைலாம் வராது. அப்படியே ஆரோக்கியத்தில் போனாலும் கூட ஒன்றும் இல்லை, டெஸ்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் தான் கை வைக்கும். ஸோ இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் நிறைஞ்ச ஒரு ஆண்டா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக.